முன்னாலே அறிவிப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், எந்த தொகுதிக்கே அல்லது அந்த பகுதிக்கே வந்து பொருத்தமான அறிவிப்பு இருந்துனாக்கா அவங்க பாராட்டி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சி வரலன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, இப்படிதான் பேச ஆரம்பிப்பாங்க. கோரிக்கை கூட வைக்க முடியாது. அதனால நீங்க எடுத்திருக்கிற முடிவு கரெக்டா. எப்ப நான் சொல்றேன்னா, முன்னாலே சொல்லாம பதிலுரை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்ப அறிவிப்பு சொல்லிட்டு பதிலுரை பேச ஆரம்பிக்கட்டும், அது பொருத்தமா இருக்கும். நீண்ட யோசனைக்கு பிறகு அந்த முடிவை நான் சொன்னேன். ஏனென்றால், அதாவது 4-5 மானிய கோரிக்கைகளில் அதுக்கு அடுத்த நாள் வந்த செய்தி தாள்களை நான் பார்த்தேன், தொலைக்காட்சி வந்த விவரத்தையும் பார்த்தேன். அதுல முக்கியமான சில அறிவிப்புகள் விட்டு போயிருந்தது. ஏனென்றால், இங்கே மாண்பு அமைச்சர்கள் புத்தகமாக கொடுத்தாலும் கூட பேசுகிற போது எடுத்து சொல்லுகிற அந்த விடயங்கள் தான் தொலைக்காட்சியிலும் வருகிறது, பத்திரிகையிலும் வருகிறது. ஏன்னா எல்லா பத்திரிகை ஊடக நண்பர்கள் அத்தனை பேர் எல்லாவற்றையும் படித்து பார்த்து விட்டும் எழுதி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருப்பதா என் மனதிலே பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த புதிய அறிவிப்பில் என் ஊர் ஏன் விட்டுவிட்டது என்றும் கேட்கலாம். உதாரணத்துக்கு மீன்வளத்துறையிலே இந்த நாகப்பட்டினத்தை செய்திருப்பதை என் தொகுதியில் ஏன் தரவில்லை என்று கடலூரை சேர்ந்தவரும் கேட்கிற வாய்ப்பும் வரும். புதிய அறிவிப்புகளை பார்த்து படித்து விட்ட பிறகு, எல்லா உறுப்பினரும் பேசி முடிந்த பிறகு அவர் பதிலுரை சொல்லுகிற போது அறிவிப்புகளில் இருக்கிற விஷயங்களை பற்றி உறுப்பினர்கள் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே அறிவிப்புகளை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி நடைமுறை தொடரட்டும். மாண்புமிகு அமைச்சர்